ஹாய் 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 குட் ஆஃப்டர்நூன் எல்லாருக்கும். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்மளாம் இருந்து பேசலாம் அப்படின்னு யோசித்தேன். ஆனால் நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி டைமில் இப்படி சேர் போட்டு இப்படி ஜன்னலில் இப்படி வேடிக்கை பார்த்துட்ருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை ஆடுறது, அணில் வந்து நடந்து போகிறது, அப்புறம் நம்ம அணில் ஓடி பிடிச்சி விளாடும், ஓடி பிடிச்சி விளாடுவோம், நாய்கள்லாம் வந்துட்டு போவோம், இப்படி பேர்ட்ஸ் சத்தம் கேட்கும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அதெல்லாம் இதுலேருந்து என்ஜாய் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம ஏன் அதை பற்றி பேசக்கூடாது, அப்படி ஒரு ஆஃப்டர்நூன் டைம் அந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ அதை வெளியே போய் பேசலாம். ஸோ ஆஃப்டர்நூன் ஈவினிங் அந்த மாதிரி ஒரு டைம் கிட்ட இப்போ ஒரு 3 மணி ஆகுது. நான் சொல்கிற டைம் வந்து 12 to 4 or 12 to 5 அந்த மாதிரி டைமில் லைட்டாக சன்லைட் ஒன்று அடிக்கும். பாருங்க இப்போ அடிச்சிட்டு இருக்கு. அந்த மாதிரி சன்லைட் ஒன்று இருக்கும். அட் த சேம் டைம் பைக் ஒன்று போகுது, பைக்கில் ஒரு வேன், ஓகே அது போட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டைமிங்கில் நிறைய பேர் இதை மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து சின்ன வயசில் சின்ன வயசுனா ஐ மீன் ஸ்கூல் போகிற டைம். இப்போ ஸ்கூல் முடிச்சு கொஞ்சம் 4 years ஆகுது. ஸோ ஸ்கூல் முடித்த டைம், ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டை வந்தேன்னா, வீட்டை வந்து அந்த டைம் எல்லார் கையிலையும் ஃபோன்லாம் இருக்காது, ரீல்ஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் இல்லையே. யூடியூப் இருந்துச்சு, நான் பிறந்த டைம்லாம் யூடியூப் இருந்துச்சு. ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு ஐபேட் அந்த மாதிரி இருந்தபடி நான் மோஸ்ட்லி டிவியில் தான் அடிக்ட்டு. ஸோ வந்தோடனே டிவி பார்ப்பேன். பார்த்துட்டு எனக்கு பிடிச்ச ஷோஸ் எல்லாம் முடிஞ்சோன்னா ஒரு 4 மணி இல்லை 3:30 4 மணி அந்த டைமில் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிரிக்கெட் விளாடுவோம். கிரிக்கெட் விளாடிட்டு அங்கே ஒரு ஜாலியாக விளாடிக்கிட்டு இருப்போம். இல்லாட்டி அப்படி கிரிக்கெட் விளாட போகிற டைம் சில டைம் ஒருத்தர் 2 பேர் தான் இருப்போம். இல்லை நிறைய பேர் வந்திருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடம் போயிருப்பான், கிளாஸ் போயிருப்பான். ஸோ அந்த மாதிரி டைம் என்ன செய்வோம்னா, ஒரு பெஞ்ச் மாதிரி இருக்கும், அதில் உட்காந்துருவோம். உட்காந்துருந்து ஜாலியாக அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்போம். நான் இருந்த ஏரியாவில் ஒன்று பெஞ்சில் இருந்து பார்த்தா சும்மா அப்படி ஆட்கள் போகிறது வர்றது தெரியும். இல்லாட்டி நம்ம வந்து நான் வந்து ஃப்ளாட்ஸில் தான் இருந்தேன். ஸோ மாடிக்கு போயிடும். ஒரு 5ஆம் மாடி 6ஆம் மாடின்லாம் போகும்போது அங்கேருந்து தூரத்தில் போகிற ட்ரக்கு, லொரி அதெல்லாம் தெரியும். ஹைவேஸ் ஒன்று தெரியும், அதை பார்த்துக்கிட்டு இருப்போம். இன்னொரு தூரத்தில் ஒரு வீட்டு தெரியும், ஒரு பெரிய பில்டிங் தெரியும், அதில் டொப்பில் கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்போம், அவங்கள பார்த்துக்கிட்டு இருப்போம். இப்படி ஜாலியாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். இந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் ஒரு அமைதி இருக்குது. நீங்கள் வேணுன்னா நான் ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்து காட்டுறேன். இதில் நான் சில ஷார்ட்ஸ் போடுறேன், அதில் பாருங்கள் பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கும். நைட்டில் தான் நிறைய பேர் சொன்னாங்க, நைட் இஸ் மை சோலோ டைம், பீஸ் டைம் அப்படின்வாங்க. பட் நைட்டும் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. நைட்னா ஆப்வியஸ்லி எல்லோரும் தூங்க போகிற டைமில், நைட்னாலே தூங்க போகிற டைம், டார்க்னஸ் அப்படின்னா ஒரு இருட்டுனாலே மோஸ்ட்லி ஒரு அமைதியும் இருக்கும். என்னதான் இருந்தால் இவ்வளோ வெளிச்சத்துலேயும் ஒரு அமைதி, ஒரு பீஸ் ஒன்று இருக்குன்னா இருக்குது. நீங்கள் அதை அனுபவிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பட் அனுபவிக்காதவங்களுக்கு நான் ட்ரை பண்ண சொல்கிறேன். ஃபோன் பார்க்காம ஏன்னா ஃபோன் பார்க்காம இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி டைமில் இப்போல்லாம். பட் இன்னும் யாரா இன்னைக்கு பேசுகிற நேரம் தான் கழித்து போய்கிட்டு இருக்கேன் பாரு. ஓகே ஸோ பேசுவோம். இந்த மாதிரி அமைதியான டைம் ஒரு நாள் உட்காந்து இது அழகாக ரசித்து பாருங்கள், நல்லா இருக்கும். உண்மையிலேயே நிறைய விஷயம் தோணும், போகும், வரும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் ஒரு மெடிடேட்டிவ் ப்ராசஸாக இருக்கும் இது விஷயம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது தெரிய வரும். இது ஆஃப்டர்நூன் ஈவினிங்னோட தான் ஞாபகம் வருது. கொரோனா டைமில் எல்லோரும் செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொரோனா டைமில் என்னென்னா, அந்த ஆட்டோவில் பான் வரும்ல, பான் வந்துட்டு எக்ஸ்பென்சிவ் தான் இல்லை, ஆனால் ஆட்டோவில் தான் பான் வரும். ஏன்னா போய் வாங்க முடியாது, அவங்க வந்து வெளியே போகிறதுக்கு ரெஸ்ட்ரிக்டட். ஸோ அந்த டைம் ஆட்டோக்காரர் வருவார். நான் ஒரு 3-4 மணி போல் இதில் இருப்பேன். ஆட்டோ வரட்டும், சாப்பிடும், ஏதாவது க்ளீன் பண்ணிச்சு, இல்லை பெட்டிஸ் பேஸ்ட் இந்த மாதிரி விஷயம் வாங்கி சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஜாலியாக இதில் உட்காந்துருப்பேன். அந்த டைம் இப்படி தான் இருக்கும். சரி, வெயில் அவ்வளோ அடிக்காது, ஒரு சாதாரண டைமாக இருக்கும். இப்படி பார்த்துக்கிட்டு அந்த ஆட்டோக்காக வெயிட் பண்ணி ஆட்டோவை பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆஹா, வியூவர்ஸ் வந்திருக்காங்க.